வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் சத்தான சமையல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை குருணை கூடவே துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு இதுவும் சேர்த்து நல்லா ஊற வச்சு, அது கூடவே கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, குடமிளகாய் எல்லாம் கட் பண்ணி போட்டு நாம் அரிசி வச்சு அரிசியும் பருப்பு செய்கிற மாதிரி எல்லாம் தாளிச்சுட்டு, தக்காளி, பூண்டு எல்லாம் நிறையா தாளிச்சுட்டு ஒரு சாதம் தான், ரொம்ப சத்தான சாதம் தான் செஞ்சுருக்குறேங்க. ஆவி பறக்க இருக்குது. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, நான் ஆனியன் கட் பண்ணி தயிரில் போட்டு வச்சுருக்கிறேன். கூடவே சைட் டிஷ் இன்றைக்கி பழைய சாப்பாட்டில் கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, பச்சை வெங்காயம், தயிர் போட்டு அடித்து வச்சுருக்கிறேன். இன்றைக்கி சத்தான சமையல் என்னன்னு பார்த்திங்கன்னா, கோதுமை குருணை, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, கேரட், பீன்ஸ், இதில் என்ன நம்ம தேவையான நிறைய காய்கள் சேர்த்துக்கிறதுனால நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இது மட்டும்தான் போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு, குடமிளகாய் போட்டு, பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாமே தாளிச்சுட்டு, பட்டை கிராம்பு போட்டு நல்லா தாளிச்சுட்டதுக்கப்புறம் ஊற வச்சு கழிஞ்சு வச்சுருக்கிற இந்த கோதுமை குருணை பருப்புகளையும் போட்டு 3 விசில் விட்டால் சுவையான சத்தான கோதுமை சாப்பாடு ரெடிங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அருமை சுசி சமையல் ருசி இப்போதையே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் சுசீலா ராமமூர்த்தி.